ஸோ நைன்டிஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட டோனி பிராஸ்கோ அப்படின்ற திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வெடிக்கலாம் போலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஒரு FBI அண்டர் கவர் ஏஜென்ட்டா இருக்காரு. ஸோ இவருடைய ரியல் நேம் இல்லாத இன்னொரு நேம்ல ஒரு மாஃபியா கேங்ல பார்த்தீங்கன்னா போயிட்டு ஜாயின் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஒரு வயசான நபர் கிட்ட நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அப்படின்றது ஏற்படுது. ஸோ நம்ம ஹீரோ அங்க போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம்லாம் என்ன, இதுக்காக இவர் இந்த மாஃபியா வந்து ஜாயின் பண்ணிருக்காரு, கடைசியா ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஒன்ல ஸ்டோரியா இருக்கு. என்னதான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் சிம்பிளா இருந்தாலுமே அது ஆன் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். அதை விட மெயினா இந்த படம் 1995 பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மேக்கிங் வைஸ் வந்து அந்த டைம் பீரியட்ல இந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவருடைய பர்சனல் லைஃப்லயும் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் இந்த ரெண்டுத்துலயுமே எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணி அதை கொண்டு போறது இதெல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு இடத்துலயுமே அந்த சினிமாட்டோகிராஃபி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சுத்தமா இருக்காது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு ரியலிட்டியான ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க. ஃபைனலா படத்தோட கிளைமேக்ஸ் முடிச்ச விதமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. IMDb ரேட்டிங் இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 3 lakhs வியூஸ்ல 7.7 ரேட்டிங் வச்சிருக்கு. ஸோ அதுலயே தெரியுது ஒரு நல்ல படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க.